நாலேஜ் இஸ் பவர். வெல்கம் டு சக்சஸ் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க. இரண்டாம் உலகப் போரில் சோவியத் ராணுவத்தினர் எக்கச்சக்கமான நாய்களை வளர்த்தாங்க. அந்த நாய்களுக்கு ராணுவ பயிற்சியும் கொடுத்தாங்க. ஆன்டி டேங்க் டாக் அப்படின்னு அந்த ராணுவ நாய்களை அழைச்சாங்க. சரி, இந்த நாய்களுடைய வேலை தான் என்ன? வெடிகுண்டை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம எதிரி ராணுவத்துடைய டேங்குகளுக்கு அடியில வச்சுட்டு வந்துடணும். அந்த வெடிகுண்டுல டைம் செட் பண்ணிப்பாங்க. குடிச்ச நேரத்துல அந்த பாம்பு வெடிச்சிடும். இரண்டாம் உலகப் போரில் எதிரி நாடான ஜெர்மனியோட டேங்குகளை அழிக்கிறதுக்காக சோவியத் இந்த மாதிரியான தன்னுடைய நாய்களை வெடிகுண்டுகளை ஏவி விட்டுச்சு. ஒன்னு, நாய்கள் சொதப்புச்சு, சரியான குண்டுகளை வைக்கிறது இல்ல. இல்லைனா டைமிங் சொதப்புச்சு, பாவம் அந்த நாயை செத்து போயிடும். அல்லது அந்த நாய்கள் சோவியத் டாங்கிகளுக்கு கீழே வெடிகுண்டுகளை வச்சுட்டு வந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சோவியத் டாங்கிகளை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த நடப்புல இந்த நாய்கள் தன்னுடைய சொந்த டாங்கிகளையே தகர்த்திருக்கு. சொந்த டாங்கிகளுக்கு கீழே போயிட்டு இந்த வெடிகுண்டுகளை வச்சிருது. இதனால ஆன்டி டேங்க் டாக் திட்டம் பலத்த தோல்வி அடைஞ்சிருச்சு. வேற சில நாடுகளும் இதே மாதிரி நாய்களை வச்சு முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா